ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி தாராகிரி நமோஸ்துதே. வா மீனாட்சி, அச்சதே அன்னிக்கிட்ட கொடு. அண்ணே, அத்தை இந்தாங்கம்மா. அங்க போய் கொடு. பாட்டி, தனம் தானியம் வசும் பகவத்ரடாவம் சதசம்பத்தரம் தீர்க்கமாஜோ. ஐயரே இந்தாங்க. இத கழுத்துல போட்டுட்டு அந்த மஞ்ச கயிறை கட்டிடுங்கோ. ஓம் சுமங்கலீரிதம் ததோரிவாகம் சமேத வக்ஷதாம் சௌபாஹ்யபத்ரே கத்தாராஜாஸ்தம் விபரேதராம் இமாம் சத்வேத் புத்ராம் ஜபகாம் குரு தசாஸ்யாம் புத்ராநாதே கிபதிமேதா தசங்கிருதி. दीर्घायुष्यमस्तु दीर्घसुमङ्गल्यावाप्तिरस्तु अरोगदिरगाद्रदा सिद्धिरस्तु. இந்த குங்குமத்தை எடுத்து திருமாங்கல்யத்துல வைங்கோ. வைங்கோ. நெத்திலையும் வைங்கோ. தாலி பிரிச்சு கோர்த்து மறுதாலி கட்டியாச்சு. சம்பிரதாயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. போய் பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். முதல்ல இந்த விசேஷத்திலேயே எனக்கு விருப்பம் இல்ல. அக்கா, அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. என்ன ஏதாவது கிடைச்சதா? எல்லாம் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸா இருக்கு சார். அக்கவுண்ட்ஸ் டேலி ஆகல சார். என்ன சார், கணக்குல வராத நகை பணம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்னும் காணமே சார். கிடைக்கும், இன்னொரு முறை சரியா பாருங்க. ஓகே சார். செக் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு கீழே வந்துருங்க. சரிங்க சார். ஓகே சார். இதுல இருக்கிற அக்கவுண்ட்ஸ்லாம் கணக்குல வரல சார். அப்படியா? சரி, ஒண்ணு பண்ணுங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வாங்க. குயிக் வாங்க சார். பணம், நகை, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். செக் பண்ணிட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க. அதுக்கு சான்ஸே இல்ல சார். எல்லாத்துக்குமே பக்காவா அக்கவுண்ட்ஸ் இருக்கு. செக் பேமெண்ட்ஸ் தான் கொடுக்கறோம். அது இல்லாம வீட்ல இருக்க எல்லாமே டாக்ஸ் கட்டின அமௌண்ட் தான் சார். உத்தமன், பில்ஸ் எல்லாம் காட்டுனீங்களா? எல்லாம் காட்டியாச்சு தம்பி. ஆனா டேலி ஆகலன்னு சொல்றாங்க. சார் ஒரு நிமிஷம். நீங்க வீட்ல எடுத்தது அர்ஜுன் சார் அவரோட பிராண்டுக்கான கடனுக்காக கொடுத்தது. பேலன்ஸ் அமௌண்ட் இதோ இங்க இருக்கு பாருங்க. அந்த அமௌண்ட் மொத்தமும் இதுல இருக்கும். அப்ப இதுக்கான டீடைல்ஸ் மேடம்? இதெல்லாம் கம்பெனியோட ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஆடிட்டருக்கு கொடுத்தது. முன்னாடியே நான் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இதையும் பாத்துக்கலாம். அதெல்லாம் சரி மேடம். இப்ப நீங்க போட்டிருக்கீங்களே இந்த நகையெல்லாம்? சார், இதெல்லாம் மேடமோட பாரம்பரிய சொத்து. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நகை புதுசா இருக்கே.
பாரம்பரிய சொத்துன்னு எப்படி சொல்றீங்க? இது எல்லாமே மேடமோட செட்டில்மெண்ட் பத்திரம். ம். அவங்க அண்ணன் கொடுத்த 100 பவுனுக்கான ஆதாரம். இதெல்லாம் மேடமோட அப்பா எழுதின உயில். ம். பாரம்பரிய நகையை அழிச்சிட்டு லேட்டஸ்ட் டிசைன்ல புதுசா நகையை செஞ்சிருக்காங்க. ஓ ஓகே மேடம், எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. மேடம், இந்த வீட்டு மருமகளா இருந்துகிட்டு எப்படி இவ்ளோ கணக்கு வழக்கையும் கரெக்டா மெயின்டைன் பண்றீங்க? சார், இவங்க இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டு நிர்வாகம் அப்புறம் கம்பெனி நிர்வாகம் எல்லாத்தையுமே இவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. ஓ சார், இப்படி ஒருத்தங்க உங்களுக்கு மனைவி அமையறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி சார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அர்ஜுன் சார். ஏய், எதுக்கு ஆசீர்வாதம்? நீ மனசுக்குள்ள என்ன பிளான் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படி எல்லாம் பில்டப் கொடுத்தா உன் மேல இருக்க கோவலாம் போய் நான் உடனே உன்னை ஆசீர்வாதம் பண்ணிடுவேனா? ஆசீர்வாதம் கேட்க வந்துட்டா பெருசா. நீ கேட்ட உடனே ஆசீர்வாதம் பண்றதுக்கு நான் இழிச்சவன் பாரு. இங்க பாரு, இந்த சென்டிமெண்ட்ல என்கிட்ட வச்சுக்காத. முதல் தலி என்ன ஏமாத்தி திருட்டு தாலி கட்டிக்கிட்ட, இதுல ரெண்டாவது தாலி வேற. அதுக்கு நான் ஆசீர்வாதம் வேற பண்ணணும். ஆமா, நான் உன்கிட்ட கேக்குறேன், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன பண்ணாலும் இவன் நம்மள மன்னிச்சு அப்படியே ஏத்துக்குவான்னு நினைக்கிறியா? இங்க பாரு, அந்த பழைய அர்ஜுன் எப்போ செத்துட்டான். என் தம்பி எப்ப ஜெயிலுக்கு போனானோ அன்னைக்கே அவனு செத்துட்டான். என்ன டிராமா போட்டாலும் உன் மேல எனக்கு இருக்கிற கோவம் தீரவே தீராது. அதுல இருந்து மாறவும் மாட்டேன். அத முதல்ல புரிஞ்சுக்கும். அர்ஜுன் சார், ஏய், நீ பேசவே கூடாது. உன் சமாதானமும் தேவையில்ல, உன் விளக்கமும் எனக்கு அவசியம் இல்லை. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் தம்பி ஞாபகம், என் அம்மாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம், மீனாட்சி வாழ்க்கையும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இங்க பாரு வசு, நீ என்ன பெருசா ஏமாத்திட்ட. அதோட வலி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க பாரு, இத நான் ஆயுசுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்பதான் இது உனக்கு கொஞ்சமாவது உரைக்கும் நினைக்கிறேன். இன்னும் என் தம்பியை போய் பாக்குற மனதைரியமே எனக்கு வரல. இந்த வீட்டுல அவ்வளவு செல்லமா வளர்ந்தவன். அண்ணா அண்ணன் என் மேல எவ்வளவு உயிரா இருப்பான் தெரியுமா? அவனை போய் நான் ஒரு தடவை கூட பார்த்துட்டு வர முடியல. ஜெயிலுக்கு பின்னால அந்த சூழ்நிலையில அவனை நான் பார்த்தேன்னா அப்படி என்ன உடைஞ்சிருவேன். போதும் போதுமா போதும். உன் மேல நான் வச்ச நம்பிக்கைக்கும் என் குடும்பம் வச்ச நம்பிக்கைக்கும் நாங்க அனுபவிச்சது எல்லாம் போதும். இந்த ஜென்மத்துக்கு இது ஒண்ணு போதும். உன்னால என் வாழ்க்கையை வெறுத்து நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏன் மீனாட்சி கூட சேர்ந்து நீ என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணு. ஆனா ஒண்ணு, நீ என் லைஃப்ல எப்பவுமே கிடையாது. மேடம் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஏய், என்னடி மேடம் மேடம்ங்கற? உனக்கு என்னடி எங்க அம்மா மேல அக்கறை இருக்கு? என்னோட மாமியார் அவங்க. மாமியாரா? உனக்கு தானே புருஷனே இல்லையே, அப்புறம் எப்படி மாமியாரு? இத பாரு, மரியாதையா போயிடு. எத சொல்லி என்ன கண்ட்ரோலே பண்ண முடியாது. என் மனசுல உள்ள சோகம் ஏமாற்றம் எல்லாத்தையும் மறக்கணும்னா நான் குடிச்சே ஆகணும். முதல்ல இங்க இருந்து கிளம்புடி. அப்படியா? அப்போ இருங்க, என் மனசுலயும் சோகம் ஏமாற்றம் எல்லாம் நிறையவே இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். வேற சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க. ஓகே மேடம். டேடி, அங்க பாருடா. பாத்தியாடா காலம் எவ்வளவு முன்னேறி இருக்குன்னு.
புருஷன் பொண்டாட்டி வீட்டுல குடிச்ச காலம் போய் இப்போ பாருக்கே வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா மச்சி, பட்டு வேஷ்டி சட்டையில குடிக்க வந்திருக்கான். ஏதோ விசேஷத்துல இருந்து நேரா வந்திருக்கான் போல. வீட்டுல மோப்பம் பிடிச்சு பின்னாடியே வந்துட்டாங்க. ஆமா மச்சான், என் பொண்டாட்டி இந்த மாதிரி வந்துட மாட்டால. அட ஏன்டா இப்படி பயந்து சாவுற? அந்த அம்மா ஏதோ பேசுதுடா, ஆனா என் பொண்டாட்டி பேசவே மாட்டேங்கிறா. ஸ்ட்ரைட்டா அடிதாண்டா. ஏய், என்ன பயந்துருவேன்னு நினைச்சியா? நீங்க பயப்படுறதுக்காகலாம் நான் குடிக்கல சார். உங்களை மாதிரி எனக்கும் சோகம் கஷ்டம் எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்காக தான் நான் குடிக்கிறேன். குடி, எனக்கு என்ன வந்துச்சு? நல்லா குடி. ஏய், இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்ல சார். என்ன தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? நான் குடிச்சா உங்களுக்கு என்ன? உங்க வேலைய நீங்க பாருங்க, என் வேலைய நான் பாக்குறேன். ஏய், இப்ப என்ன உனக்கு? நான் குடிக்க கூடாது அவ்வளவுதானே? என்ன அசிங்கப்படுத்துறதுல குறிக்கோளாரு. குடி. மேடம் மேடம் மேடம், அந்த சரக்கை மட்டும் நான் எடுத்துக்கலாமா மேடம்? கல்யாணம் பண்ணிட்டு ஏன்டா குடிக்க வரீங்க? பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் யார் காப்பாத்துறது? சிக் போ. ஏய், என்ன ஓவரா ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க? குடிக்காதங்கற, சாப்பிடுங்கற. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன பாத்துக்க, எனக்கு தெரியும் வசு. நீ என் மேல கேர் எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. அர்ஜுன் சார், நான் உங்களை குடிக்க கூடாதுன்னு சொன்னது தப்பா? உங்க நல்லதுக்காக தானே சொன்னேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு வீட்டுல எவ்வளவு அசிங்கம் ஆயிடுச்சு. திரும்ப அதே மாதிரி ஆகணுமா? இங்க பாரு, அசிங்கத்தை பத்திலாம் நீ பேசவே கூடாது. நீ என்ன கண்ட்ரோல் பண்றது, அட்வைஸ் பண்றது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அர்ஜுன் சார், இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீதான் பிரச்சனை. உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். உனக்கு தான் வீட்லயும் கம்பெனிலையும் எந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் எதுக்கு ஆடுற நீ? இனியாவோட மாமாக்கு நான் செக் கொடுத்தேன். நீ என்ன பண்ண? மெனக்கிட்ட அந்த பேங்குக்கே போய் செக்க வாங்கி கிழிச்சு போட்டிருக்க. இதுல உனக்கு தேவையில்லாத விஷயம். இனியாவோட மாமாவுக்கு நான் ஏதாவது பண்ணா உனக்கு என்ன வந்துச்சு? சார், அவன் ரொம்ப தப்பானவன். முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. ஏய், நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் ஆனந்தம் இல்ல. யாரு எப்படின்னு எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஐயோ அர்ஜுன் சார், எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நானும் சொல்றேன். உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. எல்லாம் தெரியும், எல்லாரையும் தெரியும். அதனாலதான் என் தம்பி ஜெயில இருக்கான். அர்ஜுன் சார், தேவையில்லாததெல்லாம் பேசி நான் உங்க கூட சண்டை போட விரும்பல. முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், மரியாதையை எடுத்துட்டு போய். ராத்திரியில சாப்பிடாம படுக்க கூடாது. ப்ளீஸ் சாப்பிடுங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, திருப்பி திருப்பி என்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்க. ச்சே. பரவாயில்ல, எனக்கு தூக்கம் வராம போனாலும் பரவாயில்ல. நல்லா பசிக்குது போல, ஆனா கோவம் மட்டும் வரும். அர்ஜுன் சார், சாப்பிடுங்க. எனக்கு வேணும்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், புரியாத உனக்கு? சூடு ஆறதுக்குள்ள சாப்பிட்டுருங்க. நானே சூடாதான் இருக்கேன். எனக்கு சாப்பாடு வேணும், ஒண்ணு வேணாம். நான் கிளம்புறேன். என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லலையே. இல்ல, ஏதோ சொன்னியே. நான் என்ன சொன்னேன்? அதான் சாப்பாடு வேஸ்ட் ஆயிடும், எல்லாம் வேஸ்டா போயிடும் சொன்னல. எங்க அம்மாக்கு வேஸ்ட் பண்ண பிடிக்காது, அதனால உட்கார்ந்து வேற வழி இல்லாம சாப்பிடுறேன். புரிஞ்சுக்கோ. டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்பா கொலை பசியில இருப்பாரு போல.
என்ன ஃபாஸ்டா சாப்பிடுறாரு? நான் சாப்பிட பாத்துட்டே இருப்பியா? பா. இந்தாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு உத்தமனா இருக்காரேன்னு சந்தோஷப்படுறதா இல்ல உழைக்க தெரியாத ஏமாளியா இருக்காரேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல சார். மேடம் வேற ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். ஆனந்த் கேஸ் சம்பந்தப்பட்ட இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை வாங்கிக்கோங்க மேடம். மீனாட்சி, அழாத மீனாட்சி, எல்லாமே சரியாயிடும். தைரியமா இரு மீனாட்சி. ஆனந்த வெளியில கொண்டு வந்துடலாம். சார் நீங்களாவது இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை வாங்கிக்கோங்க சார். என்ன சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதை மட்டும் வச்சு என்ன சார் பண்ண போறேன்? போங்க சார். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சார் ஒரு நிமிஷம். அந்த கேஸ் ஷீட்டை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? இதாங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் வரேன் மேடம். அர்ஜுன் சார் தாலி கட்டின பின்னாடிதான் இனியா இறந்திருக்கா. நான் தள்ளி விட்டலாம். கட்டின பின்னாடிதான் இனியா இறந்திருக்கா. நான் தள்ளி விட்டலாம், அவ சாகல. அர்ஜுன் சார். என்ன வசு, என் தம்பிக்கு பெயில் கிடைக்கலன்னு சந்தோஷமா இருக்கா? ஐயோ அதில்ல அர்ஜுன் சார், இந்த ரிப்போர்ட்ல டைம் மாறி இருக்கு. என்ன வசு சொல்ற? ஆமா அர்ஜுன் சார். நான் அப்படிலாம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? வக்கீலாலேயே ஒன்னும் பண்ண முடியலையா, இதுல நீங்க மட்டும் எந்த அணியும் வேண்டாம். என் குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் நீதான். இதுக்கு மேலையும் நிலைமை மோசமாகாத மாதிரி பாத்துக்கோ. சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், நானும் உங்க கூட வரேன். ஏன் கூட எதுக்கு போ? இல்ல எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. வெளியே வேலை இருந்தா ஆட்டோ புடிச்சு போ. எதுக்கு ஏன் கூட வர? சார், நம்மளே ஆனந்த போய் மீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனந்த், இங்க பாருங்க, இதெல்லாம் உங்க கேஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ். ஆனந்த், இந்த எஃப்ஐஆர் காப்பில பாருங்க, இனியாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவ 10:40 தான் இறந்திருக்கா. எனக்கு அர்ஜுன் சார் தாலி கட்டும் போது மணி 10:30. அப்போ இனியா உயிரோட தான் இருந்திருக்கா. நாம தான் தப்பா புரிஞ்சிருக்கோம். கொஞ்சம் முயற்சி பண்ணிருந்தா இனியாவ காப்பாத்திருக்கலாம். அப்படி காப்பாத்திருந்தா இன்னைக்கு நீங்களும் மீனாட்சிய பிரிஞ்சிருக்கிற நிலைமை வந்திருக்காது. அண்ணி, நல்ல வேலை நம்ம அந்த மாதிரி எதுவும் செஞ்சு அவளை காப்பாத்தல. இல்லனா அண்ணனுக்கும் உங்களுக்கும்
ஏன் நம்ம குடும்பத்துக்கும் அவ காலம் ஃபுல்லா பிரச்சனையாவே இருந்திருப்பா. அது மட்டும் இல்ல, இனியா இருந்திருந்தா இந்த வாழ்க்கை முழுசுமே நமக்கு நரகமா தான் இருந்திருக்கும். அதனால இனியா செத்ததுல எனக்கு துளி கூட வருத்தம் இல்ல. இந்த ஜெயில் தண்டனை வெறும் 7 வருஷம் தான். அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க அண்ணி. அண்ணி, அப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் டைம் விஷயத்தெல்லாம் பத்தி நீங்க யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். அண்ணி, நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? சந்தோஷமா? அர்ஜுன் சாருக்கும் மேடத்துக்கும் என் மேல இருக்கிற வெறுப்பும் கோபமும் அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் கூட குறையல. இல்ல நீ, அதெல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். நீங்க வேணா பாருங்க, இந்த வீட்டை நீங்க ராணி மாதிரி ஆள போறீங்க. அதுக்காக தான் நானும் மீனாட்சியும் காத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க நீ, நீங்க கிளம்புங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எதா இருந்தாலும் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. சார், 1 லட்சம் தான் கேஷா இருந்துச்சு. 1 லட்சம் தான் இருக்கா? ஆமா சார். ஏன் 1 லட்சம் தான் இருக்கு? இல்ல சார், அது அவ்வளவுதான் இருந்தது. இன்னும் வேணும்னா பேங்க்குக்கு போய் தான் எடுத்துட்டு வரணும். ஓ, அடி பாவி, 1 லட்சம் தான் இருக்குன்றியே, எப்படியும் பாதியை மறைச்சிருப்பா. தப்பா எடுத்துக்காதீங்க ரஞ்சித், இப்போதைக்கு இதான் இருக்கு. பரவாயில்ல சார், கொஞ்சம் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி சார். நான் போயிட்டு வரேன் சார். வாங்க ரஞ்சித், டேக் கேர். சரிங்க சார். ஐயோ, பாத்து பாத்து. ரஞ்சித் பணம் வாங்கிட்டு போன விஷயத்த உடனே வசு அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். எல்லா பேப்பரும் இருக்கா? இருக்கு சார். குடு. சாரி சார். ஓகே ஓகே, இதெல்லாம் சைன் பண்ணியாச்சுல? பண்ணியாச்சு சார். கேஷியர் மட்டும் வர சொல்லிடு. ஆட்டோ. நீ அர்ஜுன் சாரை ஏமாத்தி பணம் வாங்கிட்டு இருக்க. நீ இனியாவோட தாய் மாமா இல்ல, புருஷங்கிற உண்மை தெரிஞ்சா அர்ஜுன் சாரே உன்னை அடிச்சு துரத்திடுவார். மரியாதையா பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நேரா அர்ஜுன் சார் கிட்ட போய் என்கிட்ட சொன்ன மாதிரியே ரஞ்சித் இனியாவுக்கு தாய்மாமா இல்ல, புருஷன்னு சொல்லி பாரு. அவரு சொன்னா இந்த பணத்தை நான் உனக்கு திருப்பி கொடுத்துறேன். நானும் இனியாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வாஸ்தவம் தான். அதுக்கு சாட்சி எங்க? அப்படி ஒண்ணு இருந்தா எடுத்துட்டு போய் அர்ஜுன் சார் கிட்ட காட்டு. அதையெல்லாம் செய்யாம என்கிட்ட வந்து சண்டை போடுற. நீ ஒரு சாதாரண வேலைக்காரியா அர்ஜுன் வீட்டுக்குள்ள வந்த, இன்னைக்கு அந்த பணக்கார வீட்டுக்கு மருமக. அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழப்பாரு. அதை விட்டுட்டு என் வழியில வந்து என் பொழப்ப கிடைக்காது. ஆட்டோ. மேடம், வாழ விடுன்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. நீங்களும் வாழுங்க. இந்த அப்பாவியான என்னையும் கொஞ்சம் வாழ விடுங்க. வட்டா அண்ணா போலாம்.
அர்ஜுன் சருக்கு பிடிச்ச மனைவியா தான் வாழ முடியல. அவரு மத்தவங்க கிட்ட ஏமாறதையாவது தடுக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. அந்த ரஞ்சித் எவ்வளவு திமிரா முடிஞ்சா போய் சொல்லிக்கொண்டு சொல்றான். இந்த டாக்குமெண்ட் கிடைச்சிருந்தா நிச்சயம் அவன் திமிர அடக்கிருக்கலாம். எல்லாம் நேரம். ஆத்தி வெள்ளையும் சொல்லையுமா வந்திருக்காங்க. வீடு மாத்தி வந்துட்டீங்களா? பாட்டி சொல்லுங்க, யாரு நீங்க? We are coming from US high tech company. We will meet Mr. Arjun sir. அர்ஜுன் தம்பியை பார்க்கணுமா? அர்ஜுன் கீழே வா. யூஎஸ்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. ப்ளீஸ் கம் அண்ட் சிட். அங்க அங்க ஓகே போங்க. வெல்கம். ஐ எம் அர்ஜுன். Hi Arjun. ஹலோ சார். Hello sir. உட்காருங்க சார். Thank you. என்ன விஷயம் சார்? உங்க கம்பெனியோட ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்தோம். எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. உங்க கம்பெனியோட டை அப் பண்ணி யுஎஸ்ல ஒரு நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். சாரி சார், உங்க பிளான் ஓகே தான். பட் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல எங்களால புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றது இப்போதைக்கு முடியாத காரியம். அர்ஜுன் நீங்க அப்படி சொல்லாதீங்க. எங்க கம்பெனியோட டை அப் வச்சுக்கிட்டா இயர்லி 500 crores லாபம் வரும். $500 கோடியா? பணம் சேர்ற இடத்துலதான் சேரும்னு சும்மாவா சொன்னாங்க? 500 கோடி. நீங்க யோசிக்காதீங்க அர்ஜுன். உங்களுக்கு ஓகேனா உங்க கம்பெனில இருந்து யாராவது ஒருத்தரை யூஎஸ் அனுப்புங்க. அவங்க அங்க 1 வீக் ஸ்டே பண்ணி அக்ரிமெண்ட் ப்ராசஸ்லாம் முடிக்கட்டும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தம்பி என்னையும் கூட்டிட்டு போங்களேன். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். பாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் சார். ஓ இட்ஸ் ஓகே அர்ஜுன், நோ ப்ராப்ளம். Thank you. ஓகே சார். We will meet you again. Thank you sir. Nice to meet you. Yeah, thank you. முதலாளியம்மா நீங்க யோசிச்ச பில்டப்புக்கும் இருந்த தோரணைக்கும் ஏதோ பெருசா பண்ண போறீங்கன்னு பார்த்தா வெத்து புஸ்வான மாதிரி பண்ணிட்டீங்களே. என்ன பாட்டி உளறீங்க? நான் ஒண்ணும் உளரல. இங்க பாருங்க, நீங்க அப்படியே யோசிச்சுட்டு இருந்ததுல பெருசா பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவங்கள ஒரு வாரம் தான் பிரிச்சு வைக்க போறீங்களா? இதுக்கா அவ்வளவு யோசிச்சீங்க? என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ஐடியாவை அப்படியே பக்காவா கொடுத்திருப்பேன்ல. ஏதோ ஒரு படத்துல டெம்போ எல்லாம் வச்சு கடத்தினேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. ஒரு வார பிரிவுக்காக இவங்க அமெரிக்கா போறாங்க. நீங்க போங்க, போய் இந்திராணிய வர சொல்லுங்க. சரிம்மா. வாங்க முதலாளிமா, நான் வந்துட்டேன். அண்ணே என்ன விஷயம் அண்ணே? நட்சத்திராவுக்கு பாஸ்போர்ட் இருக்கா? இல்ல அண்ணே. ஏன் கேக்குறீங்க? அர்ஜுன் ஒரு வாரம் அமெரிக்காவுக்கு போறான். நட்சத்திராவையும் அவன் கூட அனுப்பிடலாம். அதுக்கு தான் கேட்டேன். நட்சத்திராவுக்கு பாஸ்போர்ட் இருக்கா? இல்ல அண்ணே. சரி, ஒரு வாரத்துல தட்கால்ல பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண. மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் ஏஜென்ட் மூலமா ரெடி பண்றேன். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க அண்ணே. அர்ஜுன் ஒரு வாரம் தானே அமெரிக்கால இருக்க போறான். அதுக்கு எதுக்கு நம்ம நட்சத்திராவை அனுப்பி வைக்கணும்? அர்ஜுன் அமெரிக்காவில இருக்க போறது ஒரு வாரம் இல்ல, ஒரு வருஷம். ஆமா, நான் எங்க போனாலும் பின்னாடியே ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வந்துருவல்ல. இப்போ உனக்கு வரணும் தோணல? இல்ல அந்த ஆசையே போச்சா? அர்ஜுன் சார், நான் இல்ல. இந்த உலகத்துல எந்த மனைவிக்கு தான் தான் புருஷனோட சேர்ந்து ஊருக்கு போகணும்னு ஆசை இருக்காது? எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி
எனக்கும் ஆசைகளும் கனவுகளும் ஏராளமா இருக்கு. ஆனா இருக்கட்டும் இருக்கட்டும், தாராளமா இருக்கட்டும். ஆனா அது வெறும் ஆசையாவே இருக்கட்டும். ஒரு நாளும் அது நிஜத்துல நடக்கவே நடக்காது. ஏன்னா நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழவே போறதில்ல. நீயே ஆசைப்பட்டாலும் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு தேவையெல்லாம் உன்கிட்ட இருந்து பெரிய விடுதலை. உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என் தம்பி ஆனந்த் ஜெயிலுக்கு போனாதான் ஞாபகத்துல வருது. பாவம் அந்த மீனாட்சி, அவளும் இந்த வீட்டு மருமக தானே. யாரும் செஞ்ச பாவத்துக்கு அவ தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கா. உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவங்க முகம்தான் ஞாபகத்துல வருது. என்ன அப்படியே சித்திரவதை செய்து, அது எல்லாத்துல இருந்து ஒரு வாரம் எனக்கு விடுதலை. உன் முகத்துல முழிக்காம சந்தோஷமா ஒரு வாரத்துக்கு இருக்க போறேன். நல்ல ஹாப்பியான ஒரு வாழ்க்கை. உங்க விருப்பம் அர்ஜுன் சார். உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் இதுல சந்தோஷம் தான். சந்தோஷமா? கொண்டாட்டம். அமெரிக்கான்றது மை லிபர்ட்டி நேஷன். உன்கிட்ட போய் எதுக்கு வெட்டி பேச்சு? நான் ஊருக்கு போக நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும். அமெரிக்கால விண்டர் சீசன், ஸ்னோலாம் ஃபாலிங்கா. ஸ்வெட்டர்லாம் வாங்கி போட்டுட்டு ஜாலியா சுத்திக்கிட்டே இருப்பேன் நானு. பாருங்களா, நான் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. விடுதலை விடுதலை விடுதலை. என்ன இது? அத்தை கூப்பிட்டாங்கன்னு போனாங்க, இவ்வளவு பதட்டமா வராங்க. என்ன நடந்திருக்கும்? என்னமோ. ஏய், மீனாட்சி பாத்தியாடி? இல்லையே. ஷோ, என்ன மம்மி? வந்து சொல்றேன் இரு. மீனாட்சி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது மீனாட்சி? என்னாச்சுமா? என் கூட கொஞ்சம் வா. எதுக்கு? வா சொல்றேன். உள்ள வா. என்னாச்சுமா? ஒரு நிமிஷம் வா சொல்றேன். என்ன விஷயம்? வா சொல்லுங்க. இங்க பாரு, இப்போ அண்ணி ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி அவங்க ரூமுக்கு வர சொன்னாங்க. நானும் அங்க போயிருந்தேன். சரி. அர்ஜுன ஒரு வாரம் அமெரிக்கா அனுப்புறத பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல? ஆமா, ஏதோ பிசினஸ் விஷயமா அவர் அமெரிக்கா போறேன்னு சொன்னாரு. ஐயோ மீனாட்சி, அதெல்லாம் கிடையாது. அர்ஜுன் அமெரிக்கால இருக்க போறது ஒரு வாரம் கிடையாது, ஒரு வருஷமா. அது மட்டும் இல்ல மீனாட்சி, நட்சத்திரோட பாஸ்போர்ட்டை ரெனிவல் பண்ணி அர்ஜுன் கூட அவளையும் அமெரிக்காக்கு அனுப்பி வைக்க போறாங்களா. ஓ, அத்தை இப்படி ஏதாவது பிளான் பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. மத்தது எல்லாத்தையும் நம்ம வீட்டு சூழ்நிலையும் சந்தோஷப்படுற மாதிரி இல்ல. ஒரு வாரம் வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. அர்ஜுன் மாமாக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும் அத்தை. நாம அனுப்பி வைக்கிறோம். அது அவங்க ஹனிமூன்னு நினைச்சாலும் சரி, இல்ல ஆபீஸ் ட்ரிப்னு நினைச்சாலும் சரி. கல்யாணம் ஆகி புதுசா வீட்டுக்கு வந்திருக்க பொண்ணுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அத்தை என்ன சொல்றீங்க? மீனாட்சி, நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில இப்போ ஹனிமூன் தான் ரொம்ப முக்கியமா? என் பையன் ஆனந்த் ஜெயில இருக்கான். அவன் திரும்பி வரும்போது நாமெல்லாம் இப்படி சந்தோஷமா இருந்தோம்னு தெரிஞ்சா அவனுக்கு எப்படி இருக்கும்? அத்தை, அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாளும் ஆனந்த் அப்படி கேட்கவே மாட்டாரு. நாம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவர் நினைப்பாரு. அர்ஜுன் மாமா அமெரிக்கா போகும்போது ஏன் அண்ணி கூட அனுப்பலன்னு தான் அவர் கோச்சுப்பாரு. அப்படி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க அத்தை? அவன் கேக்குறானோ இல்லையோ, இவளே கரெக்டா எல்லாத்தையும் கேட்டுறாளே. அத்தை, கல்யாணம் ஆன புதுசுல புருஷன் கூட தனியா சில நாளாவது இருக்கணும்னு தான் ஒவ்வொரு பொண்ணுமே விரும்புவா. அப்போதான் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும். வாழ்க்கை பூரா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்க. அது நடந்துடக்கூடாதுன்னு தானே இது எல்லாமே செய்யறோம்.
அத தடுக்கணும்னு பாக்குறாளே இவ. ஐயோ, வர வர இந்த வீடு ரொம்ப கெட்டு போச்சு. ஒரு கெட்டதை கூட மனசார பண்ண முடியலையே. அத்தை, நாம சந்தோஷமா அவங்கள அனுப்பி வைப்போம். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணட்டும். அதுவும் இல்லாம மாமாக்கு யாராவது உதவியா இருந்தா செட் ஆகும். நான் தான் பாத்துட்டு இருக்கேனே, எல்லாத்தையும் யாராவது எடுத்து அவர் கையிலே கொடுக்கணும். இல்லனா அவர் அப்படியே மறந்துடுவாரு. அதுக்கு வசோக்கா கூட இருந்தா தானே சரியா இருக்கும். என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? மீனாட்சி, எனக்கு உதவிக்கு ஆள் வேணும்னா உத்தமனை கூட்டிட்டு போறேன், இல்லைன்னா நட்சத்திரா வரட்டும். நீங்க யாரு கூட போகலான்னு உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கல. நீங்க வசு அக்கா கூட தான் போகணும்னு சொல்றோம். இந்த வீட்டுல நாம நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவ என்ன நினைக்கிறானே தெரியல. ஆனா எல்லாமே அவளுக்கு சாதகமாவே முடியுது. சாமர்த்தியமா காய் நகர்த்தி அவதான் ஜெயிக்கிறா. டே அர்ஜுன், டே அர்ஜுன், இது உனக்கு தேவையா? விடுதலை விடுதலைன்னு சொல்லி ஜாலியா சுத்தலாம் நினைச்சியே, இப்ப என்னாச்சுன்னு பாரு. ஆடாம சிரிக்காம அந்த வசு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா நீ தோக்குறடா. ஏன்டா தோக்குற? டேய், வாங்க மேடம், ஏன் அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்க வீடு தானே. வாங்க 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 வாங்க, இங்க வாங்க வாங்க வாங்க. சாமர்த்தியமா எல்லாத்துலயும் ஜெயிச்சிட்டீங்கல்ல? அர்ஜுன் சார், நான் என்ன சாமர்த்தியமா ஜெயிச்சேன்? நீ என்னதான் ஜெயிக்கல. சாமர்த்தியமா என்னை ஏமாத்தி தாலி வாங்கி கட்டிக்கிட்ட. என் தம்பியை ஏமாத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. தாலி பிரிச்சு கொடுக்கிற ஃபங்க்ஷன்ல நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன விட்டு எல்லாத்தையும் செய்ய வச்சிட்டல. இப்ப அமெரிக்கா போறது, உன்னை விட்டு அமெரிக்கா போறேன்னு உன்கிட்ட சொல்லும் போது பேசாம சைலண்டா இருந்துகிட்டே, இப்ப பிளான் பண்ணி மீனாட்சி மூலமா பேசி அதையும் பக்கம் பிளான் பண்ணிட்டல. அர்ஜுன் சார், அது இல்ல அர்ஜுன் சார். நான் தனியா எங்க அமெரிக்கா போய் சந்தோஷமா இருக்க போறேன்னு என் நிம்மதியை கெடுக்கத்தானே நீ நல்லா பிளான் பண்ற. அர்ஜுன் சார், அதெல்லாம் இல்ல. நீ என்ன கெஞ்சினாலும் நான் அமெரிக்கா கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லி மீனாட்சியை விட்டு உன் பிளான நீ சாதிச்சிட்டல. சார் போதும், நிறுத்துங்க சார். எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. மேடத்துக்கு கோவம் வருதுடா. டேய், நீ எதுவும் பேசாம தான் மீனாட்சி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காளா? இது பாருங்க, மீனாட்சி தான் சொன்னா அவளை போய் கேளுங்க. இந்த வீட்ல எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்னா எப்படி? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரைட் வந்ததுக்கு நான் தான் காரணமா? எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு குத்தம் சொன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது சார். இது நல்லா இல்ல. என்ன பேசுற? அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உனக்கு? அமெரிக்காக்கு போறதுக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நீங்க வாங்கிட்டீங்க. ஆனா நான் அமெரிக்காக்கு போறது இப்பதானே கன்ஃபார்ம் ஆச்சு. அதனால எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்க போறேன். அப்புறம் அமெரிக்கால இப்போ விண்டரா, அதனால குளிருக்கு இதமா 4 ஜர்க்கின் வாங்கலான்னு இருக்கேன். நீங்களும் வேணா என் கூட வரீங்களா? அப்படியே ஜாலியா நாம கை கொத்துக்கிட்டு ஷாப்பிங் போலாமே. அவ்வளவுதான் மரியாதை. சரி சரி, கோவப்படாதீங்க சார். நீங்க வந்தா நல்லா இருக்கும். இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. கூல் கூல் கூல். அர்ஜுன் சார் வரீங்களா? அப்படியே நாம ஜாலியா ஜோடியா ஷாப்பிங் போலாம். இது எல்லாம் மீனாட்சி பண்ற வேலை. இருக்கட்டும், பாத்துக்கிறேன். இந்த வீட்ல என்ன நடக்குது? வசு பாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா பின்னாடி தான் நின்னு. நான் அத கேக்கல. அர்ஜுனையும் நட்சத்திராவையும் அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சா அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் உண்டாகும். அவங்கள சேர்த்து வைக்கிறது ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். ஆமா ஆமா.
அது எல்லாத்தையுமே அந்த மீனாட்சி பாழாக்கிட்டா. ஆமா ஆமா நம்ம திட்டம் எல்லாம் வீணா போச்சு. ஆமா ஆமா. போய் அந்த இந்திராணிய கூட்டிட்டு வாங்க. அப்பா நான் தப்பிச்சேன். போய் இந்த முட்டைக்கண்ணியை கூட்டிட்டு வரேன். மேடம் கூப்பிட்டீங்களா? நான் சொல்றது உனக்கு கேட்க கஷ்டமா இருக்கலாம். ஆனா நல்லா யோசிச்சா எவ்வளவு சரின்னு உனக்கே தெரியும். நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் இத உன்கிட்ட சொல்லிதான் ஆகணும். அர்ஜுன கொஞ்சம் தனியா விடு. அவன் கூடவே தொத்திக்கிட்டு நீயும் அமெரிக்கா போகணும்னு நினைக்காத. இத உன் மேல இருக்கிற வெறுப்புல நான் சொல்லல. ஒரு தாயா அர்ஜுன் மேல இருக்கிற அன்புல சொல்றேன். அர்ஜுன் எப்படி இருந்தான்னு உனக்கே தெரியும். நீயும் ஆனந்தும் அவனை பாத்துக்கிட்டீங்க. நீங்க பொறுப்பா இருந்ததுனால அவன் பொறுப்பில்லாமயே இருந்தான். இப்பதான் அவனுக்கு கொஞ்சம் பொறுப்பு வந்திருக்கு. ஆனந்தும் கூட இல்ல. எந்த சமயத்துல அவன் சரியாகலனா வேற எப்ப அவன் சரியாவான்? நீ அவன் கூட போனா எல்லா வேலையும் நீயே பாத்துப்ப. அவன் மறுபடியும் பொறுப்பில்லாதவனா மாறிடுவான். அது அமெரிக்கா. ஊதாரித்தனமா சுத்த 1000 வழி இருக்கு. அவனை மறுபடியும் பொறுப்பில்லாதவனா மாத்திடாத. இப்போ நான் என்ன செய்யணும்? அவன் பொறுப்பாகட்டும். உத்தியோகம் தான் புருஷ லட்சணம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ அவன் கூட போக வேண்டாம். அவன் தனியா போகட்டும். தனியா போனாதான் அவன் 4 விஷயம் கத்துப்பான். என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது மேடம், நீங்க சொன்னா சரிதான். நான் அமெரிக்காக்கு போகல. எனக்கு அர்ஜுன் சார் ஒரு பொறுப்பான ஆம்பளையா மாறணும், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், இத மீனாட்சி கிட்ட சொல்லி வைக்காத. அப்புறம் அவ ஏதாவது சொல்லுவா. மீனாட்சி வாயும் வயிறுமா இருக்கா. புருஷன் வேற ஜெயில இருக்கான். அவ ஏதாவது என்கிட்ட சொன்னான்னா என்னால அதை தட்ட முடியாது. அதனால இந்த விஷயம் அவளுக்கு தெரியாம பாத்துக்கோ. சரி மேடம், நான் சொல்லல.